அடுத்து ரெண்டாவது கார்ஸ்ட் டோப்போகிராஃபிம்பாங்க. சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள். சுண்ணாம்பு என்ன பண்ணும்? தண்ணியில் கரையும். அப்போ நிலத்தடி நீர் இதான் லேண்டுன்னு வச்சுக்கோங்க. இங்கே சுண்ணாம்பு பாறை இருக்குது. இப்படி இதெல்லாம் கடின பாறைன்னு வச்சுக்கோங்க. இது மண், இதெல்லாம் சுண்ணாம்பு பாறை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் சுண்ணாம்பு பாறை. தண்ணி ஊடுருவி உள்ளே போகும். இது கடின பாறை. ஊடுருவி உள்ளே போனோடனே தண்ணியில் என்னாகும்? இந்த சுண்ணாம்புலாம் கரையும். அப்புறம் அப்படியே இது ஊறி இப்படி போகும். அப்போ தண்ணியில் கரைஞ்சி இந்த சுண்ணாம்புலாம் எடுத்துகிட்டு போய் இங்கே என்ன ஆயிரும்? பொந்து மாதிரி உருவாயிடும். அதான் வந்து என்னது? குகை. இப்படி எடுத்துகிட்டு போனது இங்கே ஏதாவது குகை மாதிரி ஆல்ரெடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஊறி சொட்டு சொட்டாக கீழே சொட்டும். அப்போ இந்த இடத்துல அந்த அது கரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சுல உப்பு, அதெல்லாம் அப்படியே கோர்த்து இப்படி விழுது மாதிரி தொங்கும் மேலேருந்து. ஒரு சில குகையெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஜியாகிரஃபி இதெல்லாம் காமிப்பானுங்க, நேஷ்னல் ஜியாகிரஃபிலாம். அப்புறம் அது சொட்டு சொட்டாக கீழே விழுகுதில்ல, விழுகும் பொழுது அங்கே சுண்ணாம்பெல்லாம் அங்கே தொங்கிக்கும், தண்ணி மட்டும் கீழே விழுகும். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் உப்பு என்ன ஆகுனாக்கா இங்கே படிஞ்சு 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 கீழேருந்து வளர்ந்துட்டு வரும். இதான் மேலேருந்து விழுது மாதிரி வரும், கீழேருந்து சேரும். சேர்ந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? பில்லராக மாறிடும். சுண்ணாம்பு நிலப்பிரதேசங்களில் நிலத்தடி நீர் நிலவாட்டம் அமைக்கும் செயல்களினால் பல்வேறு விதமான நிலத்தோற்றங்களை ஏற்படுத்துகிறது. நிலவாட்டம் அமைக்கினா புரியுதுல, ஒரு இடத்துல கரைச்சி இன்னொரு இடத்துல சேர்க்கறது. சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம், காஸ்ட் டோப்போகிராஃபி. சுண்ணாம்பு சொல்கிறாங்க, நீரில் எளிதில் கரையும் சுண்ணாம்பு. டாலமைட், ஜிப்சம் போன்ற பாறை பிரதேசங்களில் காணப்படும். இதெல்லாம் சுண்ணாம்போட வேறு வகை. ஓகேவா? சுண்ணாம்புகள் டாலமைட், ஜிப்சம் இதெல்லாம். மேற்கு ஸ்லோவேனியா யூரோப்பில் ஒரு கண்ட்ரின்னு நினைக்கிறேன். ஓகே. உள்ள சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் 450 கிலோமீட்டர் நீளத்திற்கும் 800 கிலோமீட்டர் அகலத்திற்கு பரவி காணப்படுகிறது. ஸ்லாவிக் மொழியில், அவங்க ஸ்லோவேனியா ஸ்லாவிக் மொழியில் கார்ஸ்ட் என அழைக்கப்படுது. ஸோ அந்த மாதிரியான லேண்டெல்லாம் சுண்ணாம்பு நிலப்பிரதேசத்தில் உருவாகக்கூடிய லேண்டெல்லாம் என்னது? கார்ஸ்ட் டோப்போகிராஃபின்ட்டானுங்க. அடுத்தது கிரேட் ஆஸ்திரேலியாவின் கடற்கரை அமைந்துள்ள நல்லபார் உலகின் மிகப்பெரிய சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம். எங்கன்னு கேட்பாங்க. நல்லபார் என்ன விதமான நிலத்தோற்றம், எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. எங்கே? ஆஸ்திரேலியா. நல்லபார் மிகப்பெரிய கார்ஸ்ட் டோப்போகிராஃபி. உலகத்திலே பெருசாமா. நல்ல பார் வரலையா? அதான் வச்சுக்கோங்க, கடற்கரை ஓரத்தில் அந்த மாதிரி இருக்குது. அதேமாதிரி இது என்ன படத்தில் பார்த்தீங்க? இந்த மாதிரி இடம் சீனாவில் அவதாரில் வரும். வேறு அவதாரில் அது கொஞ்சம் இதாக இருக்கும். படமா? படத்தில் அந்த பாட்டு வரும்ல, பாட்டு எடுக்கிறாரு சைனாவில். சுண்ணாம்பு பாறையில் அரைச்சிட்டு போயிடுச்சு, மிச்ச பாறை நிற்கிது அங்கே தூண் மாதிரி நிற்கும். படத்தில் காட்டுவான். அப்புறம் 7ஆம் அறிவு படத்தில் காட்டுவான். அதெல்லாம் எல்லாம் சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றம். உலகின் சுண்ணாம்பு நிலப்பிரதேசம் காணப்படும் நிலங்கள்: தெற்கு பிரான்ஸு, ஸ்பெயின், மெக்சிகோ, ஜமைக்கா, மேற்கு கியூபா, மத்திய நியூ கினியா, ஆப்பிரிக்கா. அதெல்லாம் கியூபா வந்துட்டு கியூபா அங்கே இருக்குது, ஸ்பெயின், ஃப்ரான்ஸ்லாம் இங்கே இருக்குது, சீனா அங்கே இருக்குது, ஆஸ்திரேலியா. அப்புறம் என்னது? நியூ கினியா இந்த ஏரியாவில் வரும். பப்புவா நியூ கினியா அதெல்லாம் இந்த ஏரியா.
ஐலாண்ட்ஸ் எல்லாம். ஜமைக்கா, மெக்சிகோ இந்த நாடு. ஜமைக்கா இங்கே ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் ஏதாவது ஒன்று இருக்கும். அதெல்லாம் இலங்கை, மியான்மர் இதெல்லாம் முக்கியமான சுண்ணாம்பு நில பிரதேசங்கள் இருக்கக்கூடிய நாடுகள். இந்தியாவில் உள்ள சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள். மேற்கு பீகாரில் குப்ததாம் குகைகள். ஆமாம், பீகாரில் இருக்குது. உத்தரகண்ட் இமயமலையில் ராபர்ட் குகை மற்றும் தப்ஸ்கேஸ்வர் கோயில் எல்லாம் சுண்ணாம்பு பாறைகள். அங்கே நம்மளுங்க என்ன பண்ணிடுவானுங்க, கோயில் உண்டாக்கிடுவானுங்க. இருந்தால் கோயில் உருவாக்கிடுவானுங்க. அப்படி தான் என்ன பண்ணலாம், மக்களை ஏமாற்றி பிச்சை எடுக்கலாம். அதுக்காக. அடுத்து மத்திய பிரதேசம். ஆமாம் தானே, வெளியில் தட்டு வச்சுருந்தாக்க அவனுக்கு பிச்சை போடுறான்றீங்க. அதே கோயிலுக்குள்ளே தட்டு வச்சுருந்தானா அச்சத்தை போடுறேன்றீங்க. ஆமாம் தானே, தட்சணை போடுறேன்றீங்க. என்னங்க இது காணிக்க பாருங்கள் எந்த அளவுக்கு பயங்கரமான கிரிமினல்ஸ். யாராவது யோசிச்சிருக்கீங்களா அதை? பாருங்கள், வெளியில் அதுவும் தட்டு தான். இவனுக்கு போட்டால் பிச்சை, அதுக்கு போட்டால் தட்சணை. என்ன இது? அடுத்தது மத்திய பிரதேசில் பச்மாரி மலைகள், பாண்டவர் குகைகள். எதாக இருந்தாலும் அங்கே அவனுங்க நூல்கள்லேருந்து பேர் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவானுங்க. பஞ்ச பாண்டவர், அந்த பாண்டவர், உலகம் ஃபுல்லாக. சரி, சத்தீஸ்கர் மாநிலம் குடும்சார் குகைகளாம். குகைகள்லாம் இப்படி தான் உருவாக்கப்படுது. சரியா? ரைட். ஆந்திர பிரதேசம் போரா குகைகள் விசாகப்பட்டினத்தில் இருக்குது. அதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமானது. நிலத்தடி நீர் அரித்தலால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்கள். எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் அண்டர் வாட்டர். கிரவுண்ட் வாட்டரா? டெர்ரா ரோசா, லாப்பீஸ், அப்புறம் உறிஞ்சு துளை, மலையிலால் கரைந்து உண்டான குடைவு, ஹோல்ஸ், டோலின், யுவாலா, போலேஜ், குகைகள், அடிநில குகை. இதெல்லாம் குகைகள். இதெல்லாம் மேலே அங்கங்கே சின்ன சின்னதாக ஓட்டையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களே, இந்த மாதிரி இருக்கும். லாப்பீஸ் பெரிய பள்ளமாக உருவாயிடுச்சு. லாப்பீஸுங்கிறது இந்த மாதிரி நடந்தெல்லாம் போக முடியாது. அரிச்சிட்டு போனது போக இது அங்கங்கே அப்படியே கரண்டு மோடாக இருக்கும். இதெல்லாம் நடக்கவே முடியாது, போகவே முடியாது. அதுக்கு பேர் லாப்பீஸு. சிங்குவல், அங்கங்கே ஓட்டை விழுந்துடும். சுண்ணாம்பு அரிச்சிட்டு உள்ளே போயிடுச்சு. அடுத்தது குகைகள், கேவ்ஸ் தெரியும் உங்களுக்கு. அடிநில குகைகள், காவன்ஸ். மேலே ஓப்பனில் இருந்தால் இது ஓகே. அடிநில குகை. என்ன படம் பார்த்தீங்க? ஒரு படம் வந்துச்சே, குணா கேவலாக இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மாதிரியான டோப்போகிராஃபி. என்ன படம்? மஞ்சுமல் பாயிண்ட்ஸ். அதெல்லாம் அரித்தல் நில தோற்றம். சுண்ணாம்பு பாறையை அரிச்சிட்டு போய் அங்கே உருவான குகை. அதெல்லாம் அடிநில குகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அரித்தல் செயலுக்கு பெரும்பாலும் கரைதலே முக்கிய காரணம். தண்ணியில் கரைஞ்சி போயிடும். சுண்ணாம்பு நிலப்பிரதேசங்களில் கார்பன் டை ஆக்சைடு கலந்த மழை நீர் விழும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு கலந்த மழை நீர் என்னவாயிரும்? அமிலத்தன்மையாக மாறிவிடும். என்ன அமிலம்? கார்போனிக் அமிலம். கூல்ட்ரிங்க்ஸில் இருக்குல்ல, அதே தான். கூல்ட்ரிங்க்ஸில் எதை கரைக்கிறாங்க? கார்பன் டை ஆக்சைடு, கார்போனிக் ஆசிட். அட்மாஸ்பியரில் அந்த இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கரைஞ்சி அமில மலையாக பெருகும். அமிலம் என்ன பண்ணும்? ஈஸியாக அரிச்சிடும். சுண்ணாம்பு அதில் கரையுது. அப்பிரதேசங்களில் சுண்ணாம்புடன் வேதிவினை புரிந்து அதனை கரைத்து சிதைத்து விடுகிறது. இதன் விளைவாக இந்த மாதிரியான லேண்டு உருவாகுது. இதெல்லாம் அரித்தல் நில தோற்றம். சரியா? சரி. இத்தாலி மொழியில் செம்மண் அழுத்தமா, டெர்ரா ரோசா அப்படின்னு சொல்லிட்டு சுண்ணாம்பு நில பிரதேசங்களில் உள்ள சுண்ணாம்பு மண் கரைந்து சிதைவுற்று பின்னர் அதில் உள்ள எஞ்சிய செம்மண் இங்கு படிய வைக்கப்படுவதால் சுண்ணாம்பை அது கரைச்சி எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதில் இருக்கக்கூடிய செம்மண் மட்டும் மிச்சம் நிற்கிது. அதனால் சிவப்பு கலரில் இருக்குது. அது பேர் என்னவா? டெர்ரோ ரோசா. இரும்பு ஆக்சைடு. இரும்பு ஆக்சைடு சகப்பாக தான் இருக்கும். இரும்பு ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சு இரும்பு ஆக்சைடாக மாறிடுது. இரும்பு துரு பிடிச்சா அதில் தண்ணி ஊற்றுங்களா எப்படி இருக்கும்? சகப்பாக தானே இருக்கும். அதில் எங்கெல்லாம் செம்மண் இருக்கோ அங்கே இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? தூத்துக்குடி, ராமநாதபுரம்லாம் இரும்பு ஆக்சைடு. என்ன படம்? மஞ்சள் கலராக இருக்கும், இல்லை செம்மண்ணாக இருக்கும்.
தாமிரபரணியா? தாமிரபரணி. அப்புறம் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணி கடைசியில் தெருவில் நினைப்பானுங்களே, அது என்ன படம்? கடைசி சண்டை சீனு, நாடோடிகள் அந்த சீன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அங்கே தான் எடுத்துருப்பானுங்க தூத்துக்குடியில். அப்புறம் என்ன படம்? சிங்கம். சிங்கமில் ஒரு படம் மணலா செம்மண் நிப்பாலாம், அதெல்லாம் அங்கே மழைப்பொழிவு கம்மியாக இருக்கும். மழைப்பொழிவு இருந்தால் கூட தாவரம் வந்திருக்கும், தாவரம் அவங்களுடைய இலைகளையெல்லாம் போட்டு கலரை மாற்றிடும் அதெல்லாம். அடுத்து லேப்பிஸ், இந்த மாதிரி கரடு மூடாக இருக்கும். சுண்ணாம்பு பாறைகளுடைய நிலத்தடி நீர் நெளிந்து ஓடும் பொழுது நீண்ட அரிப்பு குடைவுகள் அங்கங்கே அரிச்சு கீழே இறங்கி அங்கங்கே ஓடி வந்து இங்கே ஒரு இடத்துல சேரும். இக்குடைவுகளே லேப்பிஸ் என அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் யாரோடது? நிலத்தடி நீரினுடைய அரித்தல் நிலத்தோற்றம். எதெல்லாம்? டெரோ ரோசா, அடுத்தது லேப்பிஸ், அடுத்து உறிஞ்சி துளை, இந்த மாதிரி ஓட்ட விழுந்துடும். கரைதலில் ஏற்படும் புனல் வடிவ பள்ளங்கள் உறிஞ்சி துளை எனப்படும். ஆழம் 3லேருந்து 9 மீட்டர் ஆழம்லாம் இருக்குமாம்மா. உலகின் மிக ஆழமான உறிஞ்சி துளை சீனாவில் இருக்காமா, 2100 அடி. அப்போ 172 அடி. சைனோசை ஜியாங்காங் அதுக்கு பேர், அந்த ஆழமான உறிஞ்சி துளைக்கு பேர். சுண்ணாம்பு பாறை அங்கே தானே அந்த படம் எடுத்தாங்க, அங்கே தான் அது. அந்த சுற்றியில் பாறைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படி உருவானது தான். அமெரிக்கா உள்ள இலினாய்ஸுங்கிற ஒரு அவனோட ஸ்டேட்டு 15,000க்கும் மேற்பட்ட உறிஞ்சி துளை ஒரே இடத்துல இருக்கிறாமா. 15,000 1.5 லட்சமா? 5,000 தான். நல்லா விட்டுருங்க. அடுத்து குகைகள். குகைகளும் அடிநில குகைகளும், இதெல்லாம் குகை தான். குகையில் இதெல்லாம் உருவாகும். சுண்ணாம்பு பிரதேசங்கள் நிலத்தடியாக காணப்படும் நிலத்தோற்றங்களாகும். நிலத்துக்கு அடியில் கரியமில அமிலம் சுண்ணாம்பு பாறைகளில் வினைபுரிவதால் ஏற்படும் வெற்றிடம் குகை. கரியமில அமிலம்னா, கரியமிலம்னா என்னென்னு பார்த்தோம்? கார்பன் டை ஆக்சைடு, கார்போனிக் ஆசிட் தண்ணியில். அது முன்னாடி சொல்லிட்டா திரும்ப சொல்கிறானுங்க. சரி, அது என்ன பண்ணும்? சுண்ணாம்பை அரிச்சு எடுத்துகிட்டு போயிடும், கரைச்சி எடுத்துகிட்டு போயிடும். இங்கே பீகாரில் நிறையா இருக்காம். குப்ததாம். குகைகளிலும் அடிநில குகைகளிலும் படிய வைத்தல் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்கள் ஸ்பீலியோதெம்ஸ் என அழைக்கப்படுகிறது. ட்ரேவர் டைம் இதெல்லாம் ரொம்ப ஓவர், அதெல்லாம் விட்டுருங்க. குகைகள், யுவாலாக்கள், டோலின்கள், போல்பேஜ்கள், இதெல்லாம் சுண்ணாம்பு நிலத்தோற்றம் தான். வேறு வேறு பேர் வச்சுருக்கிறானுங்க, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் ஓவர், விட்டுருங்க. குகைகளில் காணப்படும் பூச்சி இனங்கள் பார்வை திறனை இழந்து விடுவதால் அதன் நீளமான உணர் கொம்புகள் பார்வை திறனை ஈடு செய்கின்றன. குகையில் இருட்டாக இருக்கும், அடியிலெல்லாம் இருக்குது, அங்கேயும் பூச்சிலாம் வாழும், ஒளி போகாது அங்கே. அப்போ இருட்டு, கண்ணு தேவையில்லை, உணரணும். அதுக்கு என்ன பண்ணும்? உணர் கொம்புகள் இருக்கும். எதுக்கு இருக்குது உணர் கொம்பு? உங்களுக்கு தெரிஞ்ச பூச்சி ஏதாவது? கரப்பாம்பூச்சி, வேறு நத்தைக்கு உணர் கொம்பு இருக்குது, கரப்பாம்பூச்சி இருக்கும் பாருங்க. பூச்சிக்கு தான் கேட்டேன். கரப்பாம்பூச்சி உணர் கொம்பு இருக்கும் பாருங்கள், அதை வச்சு ஆண்டன மாதிரி வச்சு ஆடிட்டே இருக்கும். அது கண்டுபிடிக்கும் இறை எங்கே இருக்குது, எதிரி எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும். பட்டர்ஃப்ளை இருக்கா? தெரியல. வேறு எதுக்குமா இருக்குது? வெட்டிக்கிளி இருக்குது, எறும்புக்கு இருக்குது, அதெல்லாம். அது மாதிரி கண் இருக்காது இதுங்களுக்கு, உணர் கொம்புகள் மட்டும் இருக்கும். சரி, ஏதாவது கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து படிவித்தல் நிலத்தோற்றம். அப்போது நிலத்தடி நீர் அரித்தல் நிலத்தோற்றம் எது? டெரோரோசா, அடுத்தது லேப்பீஸ், இந்த மாதிரி கரடு முள்ளாக இருக்கிறது. உறிஞ்சி துளை பொந்தாக இருக்கிறது. அப்புறம் குகை அடிநில குகை, கேவ்ஸு, கேவன்ஸ், அவ்வளோதான். இதெல்லாம் தேவையில்ல, விட்டுருங்க, இதெல்லாம் ஓவரு. அடுத்து படிவித்தல் நிலத்தோற்றம். சுண்ணாம்பு நிலப்பிரதேசங்களில் குகை அடிநில குகைகளின் மேல் தளம், அதாவது தரை, பக்க சுவர்களில் சுண்ணாம்போட படிவு இருக்கும். இப்போ வாட்டர் டேங்க் கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
சிமெண்டில் கட்டின வாட்டர் டேங்கு, அங்கே தண்ணி ஒழுகுதுன்னு வச்சுக்கோங்க. விரிசல் விட்டு லைட்டாக தண்ணி சொட்டு சொட்டாக ஒழுகும். அந்த டேங்க் அடியில் போய் பாருங்கள், சுண்ணாம்பு மட்டும் இப்படி படிஞ்சிருக்கும். கீழே விழுகிற இடத்துல சுண்ணாம்பு மட்டும். ஏன் வீட்டில் டேப் இருக்குல்ல, தண்ணி திருகிறது, அது பேர் என்னது, குழாய், அது சொட்டு சொட்டாக தண்ணி எங்கேயாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் எங்கேயாவது ஒழுகிட்டு இருக்கும். அதுக்கு அடியில் பாருங்கள் கீழே வெள்ளையாக படிஞ்சிருக்கும். அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய கால்சியம் அதுதான் அது. சரியா? பட்டு செதறும் பொழுது கால்சியம் வெளியில் வந்துடும். வெளியில் வந்து அங்கே படிஞ்சிடும். கல் விழுது, கல் முனை, செங்குத்து கல் தூண் சொன்னோம் இல்லையா? ஸ்டாலக்டைட் கல் விழுதுன்னா மேலேருந்து வர்றது, இங்கேருந்து வர்றது கல் விழுது. அதிலேருந்து தண்ணி கீழே விழுகும், மிச்சம் உள்ளதெல்லாம் அங்கே ஒட்டிக்கும் தரையில். இது வளர்ந்துட்டு வரும் ஸ்டாலக்மைட். 2 பேர் சேர்ந்து இங்கே பாருங்கள், ஸ்டாலக்மைட் இங்கே வருது பாருங்கள், வளர்ந்துட்டு வருது. இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன ஆயிடுவாங்க, இந்த மாதிரி தூணாக மாறிடுவாங்க. காலம், தூணுக்கு பேர் என்னது, இன்னொரு வார்த்தை இங்கிலீஷில் காலம். அடுத்தது குகைகளில் கூரைகளில் ஒழுகும் கால்சியம் கார்பனேட் கலந்த நீர் நீராவியாகும் பொழுது கால்சைட் விழுதுகள் போன்று காட்சியளிக்கும். அதுக்கு பேர் தானே இது கல் விழுது. சொட்டு சொட்டாக தான் வரும், சொட்டு சொட்டாக மேலே திடீர்னு ஆவியாகி போயிடும். அப்போ அந்த கால்சியம் என்ன ஆயிரும், கால்சியம் கார்பனேட்டு அங்கேயே ஒட்டிக்கும், அப்படியே வளர்ந்துட்டே வரும். இதெல்லாம் பல ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகும், நூற்றுக்கணக்கான வருஷம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கால்சியம் கார்பனேட் கலந்த நீர் தரையில் படிந்து மேல் நோக்கி வளர்வது கல்முனை, ஸ்டாலக்மைட். கல்முனை மேலேருந்து வருது ஸ்டாலக்டைட், டி இது எம் அப்படின்னாக வச்சுக்கணும். கீழ் நோக்கி வளரும் கல் விழுதும் மேல் நோக்கி வளரும் கல்முனையும் சேர்ந்து செங்குத்தான கல் தூணாக மாறிடும், பில்லர் அல்லது காலம். யார் பண்ணுறா இதை? நிலத்தடி நீரினுடைய படிவத்தல் நிலத்தோற்றங்கள். சரியா? திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். சினிமாவில் டிஸ்கவரி சேனல், நம்மளுக்கு எல்லா சப்ஜெக்ட் முடிச்சுட்டு டிஸ்கவரி சேனல் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த டிஸ்கவரி சேனல்லாம் புரியும் உங்களுக்கு. இது வரைக்கும் பார்த்தாலும் சும்மா என்னது காட்டெருமை போகுது, சிங்கம் போகுது, புலி போகுதுன்னு பார்த்துருப்போம். இனிமேல் அவங்களுக்கு அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்கும். அவன் சொல்கிற சயின்டிஃபிக் விஷயம்லாம் தெரியும். அப்புறம் பேர் கிரில்ஸ் இருக்கான்ல, அவன் நிறைய சயின்ஸ் சொல்லுவான், ஒரு மண்ணும் புரியாது. காட்டுக்குள்ளே போகிறான்டா பயமே இல்லாமல் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ போய் பாருங்கள், அப்புறம் தான் புரியும் அவன் பேசுகிறதெல்லாம். எல்லாமே சயின்டிஃபிக்காக தான் பேசுவான் பாருங்கள். அடுத்தது அந்த அந்த அவன் இங்கிலீஷ்காரன் சேனல்லாம் பார்க்கணுன்னா முதல்ல நமக்கு அறிவு வேணும். சரியா? சரி, இந்த அறிவுலாம் வேணும். அடுத்தது கிளேசியர், பனியாறு. வார்த்தையில் அர்த்தம் இருக்கா? கிளேசியர் பாருங்கள், அர்த்தம் தெரியாது, அதான் தாய்மொழிங்கிறது. பனினா பனிக்கட்டி, ஆறு. பனிக்கட்டி என்ன பண்ணும், மலை பிரதேசங்கள் உயரமான இடத்துலேருந்து பள்ளத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்கும், டியூ டு கிராவிட்டி. அதான் பனியாறு. அவங்க ஒரு சில அந்த நகர்ந்து வராங்கள்ல, அங்கே பாறை கீரையெல்லாம் பனி படிஞ்சு பாறைகள்லாம் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அப்போ அந்த பாறை சின்ன கல் மண் எல்லாத்தையும் பிடிங்கி எடுத்துகிட்டு வரும், அப்படி மெதுவாக வரும். அப்படி பிடிங்கி எடுத்துகிட்டு வர இடத்துல என்ன இருக்குது, அரித்தல் நிலத்தோட்டம். என்ன இதெல்லாம் புரிஞ்சிட்டு போய் உட்காந்து சமூகத்தில் பேசுனீங்கன்னா எவனும் அவன் கூட வரமாட்டான், ஓடி போயிடுவான். இவன் நம்மளோட ரொம்ப அறிவாளியாக இருக்கிறான், சேரமாட்டானுங்க. நம்ம தானே ஓவராக என்ன ஐஏஎஸ் அகாடமியில் படித்தாக்கா அப்படிமானுங்க. ஏன்னா அவனுக்கு கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்பயுமே என்ன பண்ணுவோம், அடுத்தவனை தாழ்த்தி பேசி தான் நம்ம சமூகத்துக்கு பழக்கம். அதனால் அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் சமாளித்து தான் அவனுக்கு வேறு வழி இல்லை. சரியா? பனியாறு இதெல்லாம் அரித்தல் நிலத்தோற்றம். பனியாறில் இந்த மாதிரி யூ ஷேப்டு வேலி உருவாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரமிடெல்லாம் இவங்க தான் உருவாக்குவாங்க. தெரியுதா கிளியரா? பனிக்குவியல் மண்டலத்திலிருந்து
பெரிய அளவிலான பனிக்கட்டிகள் மெதுவாக நகர்வதே பனியாறு, கிளேசியர். பனி குவிந்து காணப்படும் இடம் பனி வயல், ஸ்னோஃபீல்டு என அழைக்கப்படுகிறது. உயரமான பகுதிகளிலும் உயர் அச்சங்களிலும், உயர் அச்சம்னா என்னென்னு பார்ப்போம். துருவ பகுதி இப்போதைக்கு அண்டார்டிகா, ஆர்டிக் இருக்குல்ல, உயர் அச்சங்கள், ஹை லேட்டிடியூட்ஸ் அப்படிம்பாங்க, ரீஜன்ஸ். அதை பற்றி இன்னும் கிளைமேட்டாலஜிலாம் முடிஞ்சவொன்னே புரியும். நிரந்தரமாக பனி மூடி இருக்கும் பகுதியின் எல்லை கோட்டோடு உறைபனி கோடு எனப்படுவது. சரி, உறைபனி கோடுனால அதை விட்டுருங்க, அது வேண்டாம். அந்த கோட்டுக்கு மேலே, அதாவது ஹைட்டாக ஆல்டிடியூடு, இப்போ இவ்வளோ ஹைட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா பனி வெப்பம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அங்கே தண்ணி இருந்தால் ஃப்ரீஸ் ஆகிடும், அதான் உறைபனி கோடு. அதேமாதிரி லேட்டிடியூடில் 60 டிகிரி லேட்டிடியூடுக்கு மேலே போயிடுச்சு, அதான் துருவ பகுதி, அங்கெல்லாம் எப்பயுமே என்ன இருக்கும், வெப்பம் கம்மியாக இருக்கும். ஸோ தண்ணி வந்து எப்படி தான் இருக்கும், ஐஸ் கட்டியாக தான் இருக்கும். அதை போகிறோம். உயர் அச்சங்களுக்கு செல்ல செல்ல உறைபனி கோட்டின் எல்லை கோடு கடல் மட்டத்தின் அருகில் இருக்கும். அது இப்போ புரியாது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளைமேட்டாலஜி முடிஞ்சோடனே அப்புறம் வந்து பாருங்கள், அப்போ தான் அது புரியும். ஆல்ப்ஸ் மலைகளில் உறைபனி கோடு 2700 மீட்டர், சரியா? அதே கிரீன்லாந்தில் உறைபனி கோடு 600 மீட்டர். கடல் மட்டத்திலேருந்து, அதாவது எவ்வளோ, 600 மீட்டரில் என்ன ஆயிருமா, கிரீன்லாண்டில் வந்துட்டு ஐஸ் கட்டி இருக்கும். கடல் மட்டத்திலேருந்து 600 மீட்டர் ஹைட்லேயே. அது ஆல்ப்ஸ் மலையில் 2700 மீட்டரில் தான் என்ன இருக்கும், ஐஸ் கட்டி இருக்குது, சரியா? 2700 மீட்டர்னால் எங்கே, நம்ம நீலகிரி இருக்குல்ல, அந்த ஹைட்டு, அந்த ஹைட்லேயே அங்கே ஐஸ் கட்டியாக இருக்குது. ஆனால் நீலகிரியில் ஐஸ் கட்டி இல்லை, ஊட்டியில். என்ன காரணம் சார்? கிளைமேட்டாலஜியில் பார்ப்போம், படித்தவங்க சொல்லலாம், யோசிச்சு பாருங்கள். யோசிச்சுட்டு அப்புறம் வந்து கேளுங்க, பதில் சொல்லுங்கள், பார்ப்போம், சொல்கிறேன் சரியா தப்பான்னு. பனிக்கட்டிகள் பனித்துகள்களாக உருமாறுவதை இறுகிய பனிமணிகள் என்று அழைக்கின்றோம். இது மேலும் இறுகி திடமான பனிக்கட்டியாக மாறும். பனித்துகள்கள் பனிக்கட்டியாக மாறும். ஸ்னோ வந்துட்டு பூ மாதிரி தான் விழுகும் அழகாக, அது படிஞ்சு 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 அப்படியே இறுகிட்டே வரும். பாறை மேலே படித்து இருக்கும், பாறையோடு சேர்ந்து இருக்கும். அப்படியே பனி விழுக 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 வெயிட் அதிகமாகிடும். வெயிட் அதிகமாகிடுச்சுன்னா அது மேலே கிராவிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ பிடிங்கி மண் கிண்ணு எல்லாத்தையும் பிடிங்கி அப்படியே எடுத்துகிட்டு வரும். சரி, அதில் இங்கே உள்ளது வேண்டாம், விட்டுருங்க. பனியாறு அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றங்கள், கிளேசியர்ஸ், எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ். பனியாறுகள் ஒரு சிறந்த அரித்தல் காரணி, நல்லா குட் எரோஷனல் ஃபேக்டார். அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றங்கள், சர்க்கு, அரேட்டு, மேட்டர்ஹார்ன், யூ வடிவ பள்ளத்தாக்கு, தொங்கு பள்ளத்தாக்கு, பனியாறு, குடா. சரி, சர்க்குன்னா என்ன சார்? சர்க்கிள் போகிறது, அதான் சர்க்கு. இந்த படமே நல்லா இருக்குது, அதனால் அங்கே போக வேண்டாம். இந்த இடத்துல இப்படி சமமாக இருந்திருக்கும். இங்கேருந்து பனிக்கட்டினா அப்படியே அரிசி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல பள்ளம் மாதிரி ஆகிடுச்சு, அதான் சர்க்கு. ஓகேவா? இந்த பக்கம் ஒரு சர்க்கு, இந்த பக்கம் ஒரு சர்க்கு. 2 சர்க்குக்கு நடுவில், இது கூட படம் சரியாக இல்லை, ரைட். இந்த பக்கம் ஒரு சர்க்கு, இந்த பக்கம் ஒரு சர்க்கு, பள்ளம் இருக்கா, சர்க்கு. 2 சர்க்கு, இந்த 2 சர்க்குக்கு நடுவில் ஒரு மேடான பகுதி இருக்கா, அதுக்கு பேர் அரேட். 2 சருக்கு, 2 பள்ளத்துக்கு நடுவில் ஒரு மேடு இருக்கா, அதுக்கு பேர் என்னது, அரேட். ஹலோ, சரியா? அது வந்து அரேட், அரித்தல் நில தோற்றம். அடுத்து என்ன சொன்னானுங்க, பிரமிடு. இப்போ 4 பக்கம் அரிச்சு இந்த மாதிரி கூம்பாக இருக்கும், இப்படி 4 பக்கம் அரிச்சு பார்க்குறது பிரமிடு ஷேப்பில் இருக்கும். ஹார்ன்னு சொல்லுவாங்க, அல்லது பிரமிடு அப்படின்பாங்க. அரித்தல் நில தோற்றம். எதோட அரித்தல் நில தோற்றம்? பனியாறுனுடைய அரித்தல் நிலம். அவர் நினச்சிட்டு வாங்க, அப்படியே சேவ் ஆகிக்கும். அப்புறம் யூ வடிவ பள்ளத்தாக்கு. வி வடிவ பள்ளத்தாக்கு யார் உருவாக்குவா? ஆறு, சரியா? யூ வடிவ பள்ளத்தாக்கு கிளேசியர், பனியாறு. கேள்வி இதெல்லாம் கேட்டிருக்காங்க, எல்லாமே கேட்டிருக்காங்க.
யூ வடிவ பள்ளத்தாக்கு. இந்த பாருங்க, தான் யூ வடிவ. அடுத்து தொங்கு பள்ளத்தாக்கு. இது யூ வடிவ பள்ளத்தாக்கு. அதுக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க. பள்ளத்தாக்கு மேலே இன்னொரு பள்ளத்தாக்கு, அதுக்கு பேர் தொங்கு பள்ளத்தாக்கு, ஹேங்கிங் வேலி. பனியாற்று குடா. சரி, இதை படிச்சுக்கலாம். பனியாறுகள் மலையில் செங்குத்தான பக்கச்சுவர்களை அரிப்பதால் பள்ளங்கள் தோன்றுகின்றன. நாற்காலி போன்ற வடிவமுடைய இப்பள்ளங்களுக்கு பேர் என்னது? சர்க். இந்த பள்ளம், அந்த பள்ளம். இங்கேருந்து வரும்பொழுது எப்படி வரும்? இப்படி வரும். பார்க்குறதுக்கு எப்படி நாற்காலி மாதிரி உட்கார்ற மாதிரி இருக்கு. அதில் அது அரேட். இரு சர்க்குக்கு எதிரெதிர் பக்கங்களில் அமையும் போது அதன் பின் மற்றும் பக்க சுவர்கள் அரிக்கப்படுகின்றன. இவ்வாறு அரிக்கப்பட்ட சர்க்குகள் கத்தி முனை போன்று கூரிய வடிவத்துடன் காட்சியளிக்கும். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று அரிச்சிருச்சு. இங்கே நடுவில் இருக்கிறது. அதேமாதிரி இந்த பக்கம் சைடில் இங்கே உள்ளது, இங்கே உள்ளது. அதுக்கு பேர் தானே அரேட். பிரமிடு சிகரம். நாலா பக்கம் அரிச்சிருச்சு. இந்த பக்கம், அந்த பக்கம், அந்த பக்கம், அந்த பக்கம் அரிச்சா கூம்பு மாதிரி பிரமிடாக இருக்கும். எவரெஸ்ட் சிகரம் கூட அப்படி தான் இருக்கும். யூ வடிவ பள்ளத்தாக்கு. ஆற்று பள்ளத்தாக்கின் வழியே பனியாறுகள் நகரும் பொழுது அப்பள்ளத்தாக்குகள் மேலும் ஆழமாகவும் அகலமாக அரிக்கப்பட்டு யூ வடிவ பள்ளத்தாக்குகளாக மாறும். யூ வடிவ பள்ளத்தாக்கு உருவாக்குறது யார்? பனியாறு. தொங்கு பள்ளத்தாக்கு. யூ வடிவ பள்ளத்தாக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்குது, அதான் தொங்கு பள்ளத்தாக்கு, ஹேங்கிங் வேலி. முதன்மை பனியாற்றினால் உருவாக்கப்பட்ட பள்ளத்தாக்கின் மீது அமைந்திருக்கும். மீது, அது மேலே பனியாற்று குடா. கடலில் பகுதியாக அமிழ்ந்திருக்கும் பனியாறு பள்ளத்தாக்குகள் பனியாறு குடா. இங்கேருந்து வருது பனியாறு என்ன ஆகுது? இந்த இடத்துல பள்ளம் தோண்டி வச்சுருக்குது. கடலோர சேர்த்து அந்த பள்ளம் இருக்குது. அதுக்கு பேர் என்னவா? பனியாறு குடா அப்படிங்கிறாங்க. பனியாறு படிவத்தில் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்கள். டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளேசியர். டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளேசியர். மொரைன். இந்த கிளேசியருடைய டெபாசிட் மெட்டீரியலுக்கு பேர் மொரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மொரைன்னா என்ன சார்? அதில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி முன்னாடி சொல்லிட்டேன். பெரிய பெரிய பாறை, கல், அப்புறம் நைஸு மண், கரடு மூடான கல், சின்ன கல், சரியா, இதெல்லாம் கலந்துருக்கும். அதான் மொரைன்ஸ். கேட்பாங்க மொரைன் அப்படிங்கிறது எதோட படிவித்தல் மெட்டீரியல் அப்படின்னு கேட்பாங்க. எதோடது? பனியாறுகள். அதில் என்ன ஷேப்பில் அது அந்த மொரைன்ஸை கொட்டி வச்சுருக்குன்னு 2-3 பேர். ட்ரம் லைன்ஸ். ட்ரம்மு மாதிரி முட்டை முட்டையாக கொட்டி வச்சுருக்கும், அதான் ட்ரம் லைன்ஸ். அந்த மாதிரி. இது இன்சல்பர்க்கா? ட்ரம் லைன்ஸ். இந்த மேடு மேடாக இருக்குது, நோண்டி பார்த்தாக்கா எல்லாம் உள்ளெல்லாம் மொரைன் இருக்குது. பெரிய பாறையிலேருந்து நைஸான மணல்லேருந்து எல்லாமே கலந்துருக்கு. ஓ, அப்போ ஒரு காலத்தில் எங்கெல்லாம் பனியாறு இருந்திருக்கு, பனி பிரதேசமாக இருந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ரிசர்ச் தான் எல்லாமே. இது மேலேருந்து எடுக்கிற ஃபோட்டோகிராஃபி அப்படி இருக்குது. இந்த அங்கே இருப்பாருங்க, ரியலான தோண்டி போட்டிருக்கான் பாருங்கள். பெரிய பாறையிலேருந்து நைஸான மணல்லேருந்து எல்லாமே கலந்துருக்கும். நொரம்பு அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். எஸ்கர்ஸ், கேம்ஸ், பனியாற்று வண்டல் சமவெளி, இதெல்லாமே மொரைன். பனியாறுகளால் படிய வைக்கப்படும் படிவுகளை மொரைன் என்கின்றோம். படிய வைக்கப்படும் இடத்தின் அடிப்படையில் அவற்றை மொரைன், படுக்கை மொரைன். படுக்கைனா கீழே பனியாறு போகும்பொழுது கீழே தரையில் கொட்டிட்டு போயிடுது. விளிம்பு மொரைன். விளிம்புனா சைடில். இது ஒரு பனியாறு, இதோட சைடில் பாருங்கள் கொட்டிகிட்டு வந்துருக்கு. பக்கவாட்டு மொரைன். அது மாதிரி பிரிக்கிறாங்க. அடுத்து ட்ரம்லின் சொன்னோம் இல்லையா, முட்டை முட்டியா கவிழ்த்து வைக்கப்பட்ட மிகப்பெரிய கரண்டியை போன்ற குழம்பு கரண்டி அல்லது பாதியாக வெட்டப்பட்ட முட்டை போன்ற காட்சியளிக்கும் மொரைன்கள் ட்ரம்லின். ஷேப்பை வச்சு தான் குறிக்கிறாங்க. அதேமாதிரி எஸ்கர்ஸ்
பனியாறுகள் உருகுதலால், அங்கேருந்து பனியாறு வருது, இப்படி வருது, இங்கே வந்து உருகிறோம். அப்போ அந்த இடத்துல என்ன மாதிரி நீள் வட்டமாக அப்படி கொட்டிட்டு போயிடும், தண்ணியாக மாதிரி போயிடும். ஏன்னா அதெல்லாம் பாறை இல்லை, பாறை அதெல்லாம். ஸோ அவங்களெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது, மேலேருந்து கீழே வர வர தண்ணி ஆயிரும், வெப்பம் அதிகமாகும். அப்போ அங்கே ஒரு நீளமாக கொட்டிட்டு போயிடும். சைடில் இப்படி வரும்போது சைடில் கொண்டானது பக்கம் முறை, அடியில் கொட்டினா அப்படின்னானது பாட்டமில் கொட்டுறது, இப்போ என்னது படுக்கை முறை. அது மாதிரி இப்படி பனியாறு கிடக்குது, எந்த திசையில் போகுதோ அதே திசையில் இப்படி நீளமாக கொட்டிட்டு போயிடுச்சு அப்படின்னா என்னது, அதுக்கு பேர் எஸ்கர்ஸ். பனியாறுகள் உருகுவதால் அவை கொண்டு வரப்பட்ட கூழாங்கற்கள், சரளை கற்கள், மணல், நீண்ட சிறிய குன்றுகள் போல் நீளமாக கொட்டிட்டு போயிருக்கு. நீளமாக எஸ்கர்கள் எனப்படும். அடுத்தது பனியாற்று வண்டல் சமவெளி. பனியாறுகள் உருகுவதால் கடத்தப்பட்ட படிகள் அவற்றின் முனையங்களில் எட்ஜில் கடைசியில் பனியாறு கடைசி எட்ஜில் இப்படிவுகளே பனியாற்று வண்டல் சமவெளி எனப்படும். இப்படிவுகள் மணல், சரளக்கல், மண்டி, சில்ட்டு எல்லாமே இருக்கும், கலந்துருக்கும். அதே ஆறு இருக்குல்ல, நீர் ஆறு, அது போய் டெபாசிட் பண்ணுறது ஃபைன் கிரைன்ஸாக இருக்கும், மணல் நல்ல நைஸான மணலாக இருக்கும். அதே பனியாறு கொண்டு போய் கொட்டுறது என்ன இருக்கும், கல், கூழாங்கல், கரடு மூடான கல், சரியா, சில்ட்டு, அந்த களிமண் சகதி இருக்குல்ல, எல்லாம் சேர்ந்து இருக்கும். இதில் இந்த பனியாற்று வண்டல் சமம் ரெண்டு, அதுக்கு இதுக்கு வித்தியாசம். அது காற்று எங்கே வேலை செய்யும், வெரி குட், எங்கே தண்ணி இல்லையோ அங்கே அவர் வேலையை செய்வார். ஆனால் இதோட ஸ்லோவாக இருக்கும், ஏன்னா அது டென்சிட்டி கம்மி தானே. தண்ணியும் மெட்டீரியல் தான், கேஸும் மெட்டீரியல் தான். பட் தண்ணி எப்படி இருக்கும், டென்சிட்டி அதிகமாக இருக்கும், கேஸ் டென்சிட்டி கம்மியாக இருக்கும், அதனால் ஸ்லோவாக தான் வேலை நடக்கும். சரியா. காற்று பூமியின் மேற்பரப்பில் கிடைமட்டமாக நகரும் வாயுவே காற்று. புரியுதா, நான் சொல்லியிருப்பேன் காற்றுனா வேறு, வளிமண்டலம்னா வேறு அப்படின்னு சொல்லியிருப்பேன். வளிமண்டலம் நகர்ந்தால் அதுக்கு பேர் தான் என்னது, காற்று. அந்த செயலுக்கு பேர் தான் காற்று. உங்கள் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய கேஸு உங்கள் மேலே வந்து அங்கேருந்து நகர்ந்து வந்து உங்கள் மேலே போடுது, அதான் காற்று. அதானது காற்று, ஓகேவா. அதேமாதிரி இங்கேருந்து வருது, அது மாதிரி வளிமண்டலம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகும், கிடைமட்டமாக நகரும். படுகிடையா, கிழக்கிலேருந்து மேற்குலேருந்து வீசுது இல்லையா, அதானது காற்று. பூமியின் மேற்பரப்பில் கிடைமட்டமாக நகரும் வாயுனா அது வளிமண்டலம், அதான் காற்று. புவி மேற்பரப்பில் வறண்ட பிரதேசங்களில் காற்றின் செயல்பாடு அதிகமாக இருக்கும். வறண்ட பிரதேசம், பாலைவனம், அரை பாலைவனம், தூத்துக்குடி, ராமநாதபுரம் அங்கெல்லாம், சரியா, ரைட். அரித்தல், கடைத்தல், படிவித்தல் காற்றின் முக்கிய செயல்களாகும். காற்று அரிக்குமா சார், அரிக்கும். பாறையவே உடைக்கும் காற்று. இது எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணும், காற்று அடிக்கும் பொழுது மணலை சுருட்டி கொண்டு போய் பாறையில் அடிக்கும். அப்போ பாறை என்னாகும், அரிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக உடையும். அதை சொல்லுவாங்களே, கரைச்சா கரையாது எதுவும் இல்லை, எறும்பூர்னாவே பாறையே கரையுன்னு சொல்லுவாங்க. உண்மைதான் அது, பட் ஸ்லோவாக நடக்கும். காற்றில் இச்செயல் ஏயோலியன் செயல்பாடு என அழைக்கப்படுகிறது. என்ன செயல், அரித்தல், கடத்தல், படிய வைத்தல். எல்லாம் காற்று அரித்தலால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்கள். காளான் பாறைகள், இன்சல்பர்க், யார்டங் எல்லாம் பாறை தான். அந்த பாறையோட ஷேப்பை வச்சுட்டு இந்தந்த பேர் வச்சுருக்காங்க. காளான் பாறை, மஷ்ரூம் ராக். காளான் எப்படி இருக்கும், கீழே அரிச்சும் மேலே பெருசாக இருக்குல்ல, அந்த மாதிரி பாறை இருக்கும். நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்களே, அயன் படத்துலலாம் யாராவ பாலைவனத்தில் போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களே ஒரு பாறையிலலாம் நின்றுட்டு. அயன் படத்தில் தானே, சூர்யா படம் தான் ஏதோ ஒன்று, தம்மனாவா, ஆமாம் தம்மனாவும் அவர் ஆடிட்டு இருப்பாங்க அந்த பாறை மேலே ஏறி நின்றுட்டு. என்ன பாருங்க இப்படி நிற்கும், டேபிள் ராக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் சார் இப்படி உருவாகுதுன்னா, அது எடுத்துகிட்டு வரதில் மண் துகள்கள் அது கீழே தான் வந்து அடிக்கும், மேலே இருக்காது. மேலே காற்று மட்டும் தான் அடிக்கும், மேலே அப்போ அரிப்பு கம்மியாக இருக்குது, கீழே அதிகமாக அரிச்சிடும். அது மஷ்ரூம் ராக். இன்னொரு பேர் என்னது, டேபிள் ராக். டேபிள் மாதிரி இருக்கும். இது இந்த ஷேப் மட்டும் இல்லை, நிறையா ஷேப் இருக்குது, பார்க்கலாம்.
எல்லாம் இல்லை ரியலாக இருக்கிறது. அந்த ராக்கோட டைப்ஸு அதெல்லாம் பேஸ் பண்ணி அதோட ஷேப் மாறும். எல்லாம் ஒரிஜினல் ராக்ஸ். காளான் பாறை பீட யார் உருவாக்குறாத? இனிமேலாம் படம் பார்க்கும் பொழுதுலாம் உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும். புரிஞ்சுருந்தீங்கன்னா, மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஞாபகம் வராது. அதுக்கப்புறம் ஆனால் படம் பார்க்க பிடிக்காது, அது வேறு. சரியா? குளிர் பிரதேசத்தில் பனை மரம்லாம் வச்சுருப்பானுங்க, கடுப்பாயிரும் நமக்கு. குளிர் பிரதேசத்தில் பனை மரம் வருமா? காளான் பாறை. மென் மற்றும் கடின பாறைகளை கொண்டு பாறைகள் அடிப்பகுதியில் காணப்படும் மென்பாறைகள் காற்றினால் தொடர்ந்து அரிக்கப்படும். அப்போது அப்பாறைகள் காளான் போன்ற வடிவத்தை பெறும். ஓகேவா? மென்பாறை ஹார்ட் ராக்கு, சாஃப்ட் ராக். இது ஹார்ட் ராக்குன்றான், இது சாஃப்ட் ராக். சாஃப்ட் ராக் ஈஸியான பண்ணிடும், அடிச்சிடும். காளான் பாறைகள் பீடப்பாறை, பெடஸ்டல் ராக்ஸ். இன்னொரு பேர் என்னது? டேபிள் ராக். டேபிளுக்கு என்னது? மேஜை பாறைகள் அப்படி சொல்லலாம். இன்சல்பர்க், அதுவும் அரிச்சது போக இந்த மாதிரி முட்டை மாதிரி பாறை இருக்கும், அது இன்சல்பர்க். தனித்த குன்றுகள், ஒண்டி மலையாம் அதுக்கு பேர். ஒண்டி வீரன் தான் தெரியும், ஒண்டி மலை தனிச்சு. பாலைவனத்தில் யார் ஒண்டி வீரன்? பாலைவனத்தில் சுற்றிலும் பாலைவனம் இருக்கும். யார்? அந்த பாறை மட்டும் தனியாக நிற்கும், இன்சல்பர்க். அதே மாதிரி நம்ம இதெல்லாம் இன்சல்பர்க் தான். நம்ம நினச்சிட்டு இருப்போம் பாலைவனம்னாக்கா மணலாக தான் இருக்கும் அப்படின்னு. கிடையாது, இந்த மாதிரி பாறையும் இருக்கும். இங்கே அரித்த மணலை தான் இன்னொரு இடத்துல போய் குமிச்சு வச்சுருக்கோம். மணல் பாங்காகவும் இருக்கும், பாறையாகவும் இருக்கும், ராக்கி லேண்டாகவும் இருக்கும். அப்போ பாலைவனம்னா என்ன அர்த்தம்? உயிரினங்கள் கம்மியாக இருக்கும். ஏன் உயிரினம் கம்மியாக இருக்குது? தண்ணி கம்மியாக இருக்கும் அல்லது ஹீட்டு கம்மியாக இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று சுத்தமாக இருக்காது, அங்கே உயிரினம் கம்மியாக இருக்குது. அதான் என்னது? பாலைவனம். சரி. இன்சல்பர்க் என்பது ஒரு ஜெர்மானிய வார்த்தை. அதன் பொருள் தீவு மலை. தீவுனா சுற்றியில் எதுவும் இருக்காது, எந்த மலையும் இருக்காது, உயரமான இடம் இருக்காது, அது மட்டும் இருக்கும். வறண்ட பிரதேசத்தில் காணப்படும் தீப்பாறைகள், அதை அரிக்க முடியாது காற்றுனால, அது மட்டும் தனியாக நிற்கிது. அரிப்புக்கு உட்படாமல் சுற்றி இருக்கும் பகுதிகளை விட தனித்து உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றமே இன்சல்பர்க். உதாரணம், ஆஸ்திரேலியாவில் உள்ள உலுரு அல்லது எய்ர்ஸ் பாறை பார்ப்போம். உலுரு வட்ட வடிவ அடிப்பகுதியும் கூம்பு வடிவ உச்சி பகுதியும் கொண்டு காணப்படும் மலை. எங்கே? ஆஸ்திரேலியாவில் பெரும்பகுதி பாலைவனம் தான். பார்ப்போம், ஒவ்வொரு கண்டத்தையும் தனித்தனியாக பார்ப்போம், அப்போ பார்ப்போம். ஆனால் ஆஸ்திரேலியா இதில் பெரும்பகுதி பாலைவனம் தான். ஆஸ்திரேலியாவில் மக்கள் இருக்க மாட்டாங்க அங்கே. அடுத்து யார்டங். இதுவும் அதே தான், கொஞ்சம் நீளமாக இருக்கும். வட்டமாக இருந்தால் இன்சல்பர்க், நீளமாக இருந்தால் என்னது? யார்டங். வறண்ட பிரதேசங்களில் செங்குத்தாக அமைந்திருக்கும் சில பாறைகள் கடின மற்றும் மென்பாறைகள் என மாறி மாறி அமைந்திருக்கும். அந்த வரிசையில் மென்பாறைகள் காற்றினால் எளிதில் அரிக்கப்பட்டுவிடும். காற்றினால் அரிக்கப்படாத கடின பாறைகள் ஒழுங்கற்று முகடுகள் ஒன்று. இதெல்லாம் அங்கங்கே இருக்கும். மென்பாறைகள்லாம் அரிச்சிருச்சு, கடின பாறை அரிக்காமல் அங்கங்கே இப்படி இப்படி இருக்கு. அது பேர் யார்டங்குகள் எனப்படும். படிவித்தல் நிலத்தோற்றங்கள். இது அரிச்ச மணால் கொண்டு போய் என்ன பண்ணுவோம்? படிய வச்சுருக்கும். அதோட ஷேப்பை வச்சு ஒவ்வொரு பேர். சாண்டியூன் அப்படின்னா மணல் மேடு. அதில் பல்வேறு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பர்கான், ஓகே, ஏதோ ஒன்று. பிறை வடிவத்தில் தனித்து காணப்படும் மணல் மேடு. பிறை இதுவும் படத்தில் பார்த்துருப்பீங்க. அது படம் சரியா இல்லை, வேறு படம் ஒன்றும். இருக்கா? எப்படி இருக்கும் அந்த மணல் மேடு? அது பேர் தான் பர்சான்ஸ். எல்லாமே மணல் மேடு தான், அது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு. அடுத்தது
பர்கான் போட்டிருக்கானா, பிறை வடிவத்தில் தனித்து காணப்படும் மணல் மேடு பர்கான். அவை காற்று வீசும் பக்கத்தில் மென் சரிவையும், காற்று வீசும் திசைக்கு எதிர்பக்கத்தில், காற்று இந்த திசையில் வீசுதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே மென் சரிவு ஸ்லோப்பு கம்மியாக இருக்கும். இப்போ அரைக்குறையாக எடுத்து போட்டிருக்கிறானுங்க பாருங்க. இதே காற்று வீசு இங்கே இருந்த திசையிலேருந்து தான் வீசுது, இங்கே மென் சரிவாக இருக்குது, ஸ்லோப்பு கம்மியாக இருக்குது. வன் சரிவுனா செங்குத்தாக இருக்குது. காற்று திசைக்கு எதிரில்னா இருக்குது வன் சரிவாக இருக்குது, செங்குத்தாக இருக்கும். பர் சான்ஸ் அதை கூட கேட்பான் பார்த்துக்கோங்க. குறுக்கு மணல் மேடுகள் சமச்சீரற்ற வடிவத்தில் காற்று வேகமாக வீசும் பொழுது மாறி மாறி ஒரே திசையில் வீசும் குறுக்கு மணல் மேடுகள் உருவாகிறது. குறுக்கு மணல் மேடுனா இப்போ காற்று எந்த திசையில் வீசுதோ அது மாதிரி என்ன பண்ணும், நீளமாக மணலை கொட்டி வச்சிடும். நீளமாக இருக்கா, இந்த மாதிரி சும்மா சின்னதாக கிரசன் ஷேப்பில் இருந்தால் அதுக்கு ஒரு பர்கான்ஸ், ஒரே ஒரு சிங்கிளாக, அது நீளமாக இது மாதிரி கொட்டி விட்டுரும். இப்படி காற்று இந்த திசையிலேருந்து வீசும்பொழுது நீளமாக கொட்டி விட்டுரும். அதுக்கு பேர் என்னது, குறுக்கு மணல் மேடுகள், இங்கிலீஷில் டிரான்ஸ்வர்ஸ் டியூன்ஸ். காற்று இந்த திசையில் வீசும்போது. அடுத்து நீண்ட மணல் மேடு. இப்போ காற்று இந்த திசையில் வீசுதுன்னு வச்சுக்கோங்க, மணலை ரெண்டு பக்கம் அள்ளி போட்டு போயிடும். காற்று வீசக்கூடிய திசைக்கு பேரலாக இருக்கும் மணல் மேடு. காற்று வீசக்கூடிய திசைக்கு நீளமாக வெர்டிக்கலாக குறுக்க இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு பேர் குறுக்கு மணல் மேடு, அது பேர் அப்படி வச்சுருக்கானுங்க. நீண்ட மணல் மேடு குறுகிய மணல் தொடர்களாக நீண்டு காணப்படும். மணல் காற்று வீசும் திசைக்கு இணையாக இருக்கும். காற்று இந்த திசையில் வீசுதுன்னா ரெண்டு பக்கம் அள்ளி போட்டு போயிருக்கும். இவை சகாராவில் ஷேப் என அழைக்கப்படுகிறது. சகாரானா இது உலகத்திலேயே பெரிய பாலைவனம் எங்கே இருக்குது, ஆப்பிரிக்காவில். லோயஸ் காற்றடி வண்டல்கள், லோயஸ் அதாவது இப்போ இந்த இடம் பாலைவனம்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து காற்று, இது வந்து நல்ல ஏரியா, இங்கேருந்து காற்று இங்கே வீசுது, பாலைவனம் கிடையாது, நல்ல பகுதி. இங்கேருந்து காற்று வீசும் பொழுது இங்கே ரொம்ப ஃபைன் பார்ட்டிக்கெல்லாம் கொண்டு வந்து இங்கே படிய வச்சிடும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கா, இங்கே பாருங்கள் டேபிளில் தொட்டிங்கன்னா தூசு இருக்கா, இங்கே பாலைவனமே இல்லை, அப்பயுமே இந்த தூசு வந்து படியுது. பக்கத்தில் பாலைவனம் இருந்தால் நான் நிறைய தூசை கொண்டு வந்து படிய வச்சிடும் இந்த ஏரியாவில். அப்படி அந்த ஏரியா தான் கோபி பாலைவனத்துக்கு பக்கத்தில் உருவாகக்கூடியதான் மஞ்சள் நதி. மஞ்சள் நதி எங்கே, சீனாவில். இதுதான் கோபி பாலைவனம். அங்கேருந்து கொண்டு வந்து படி வைக்குது. அதனால தான் அந்த தண்ணியில் என்ன பண்ணும், அந்த மணல் துகள் இருக்குல்ல கரைஞ்சிரும். மணல் துகள் கரைஞ்சிருந்தால் தண்ணி என்ன கலரில் இருக்கும், மஞ்சள் ஆயிரும். சரியா, அதனால தான் மஞ்சள் இதாக ஓடுறதுனால தான் மஞ்சள் பார்ப்போம். பரந்த பிரதேசத்தில் படிய வைக்கும் மென்மையான மற்றும் நுண்ணிய படிவுகளே காற்றடி வண்டல் எனப்படும். காற்றடி வண்டல் காணப்படும் இடங்கள் வடக்கு மற்றும் மேற்கு சீனா. சீனா தானே பார்த்தோங்க. அடுத்து அர்ஜென்டினாவின் பாம்பாஸ். அர்ஜென்டினா எங்கே இருக்குது, இதான் அர்ஜென்டினா. இங்கே ஒரு பாலைவனம் இருக்கும். அது இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். வட அமெரிக்காவில் மிசிசிபி பள்ளத்தாக்கு. வட அமெரிக்காவில் மிசிசிபிங்க, மிசிசிபின்னு சொல்லுவாங்க. 2 ஆறு. இந்த 2 ஆறையும் சேர்த்து பார்த்தோம்னாக்கா உலகத்திலே நீளமான ஆறு அதுதான். ஆனால் சேத்தலை தனித்தனியாக பார்க்குறாங்க. மிசிசிபி வட அமெரிக்காவில் நீளமான ஆறுகள் 2. உலகத்திலே நீளமான ஆறு இது நைல், இங்கே ஓடுது, நீளமானது. பெரிய ஆறுன்னு கேட்டால் அமேசான், இவ்வளோ பெரிய ஏரியா பறந்து வருது. பெரிய ஆற்றுப்படுகை அமேசான் தான். நீளமானதுன்னா இது நைல். பார்ப்போம், இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். கற்றுக்க மட்டும் ஆர்வமாக இருங்க. இன்னும் ஐயோ இவ்வளோ படிக்கணுமான்னு நினச்சினால் மண்டையில் ஏறாது. ஐயோ இதெல்லாம் நமக்கு தெரியலையே அப்படின்னு நினச்சினா அது மண்டையில் ஏறாது. குழந்த மாதிரி இருந்தால் போதும். குழந்தைங்க நீங்கள் எதை காட்டுங்க, எது வேணாலும் செஞ்சிட்டோம், முடியுதோ இல்லையோ பார்த்துக்கலாம் அப்படிங்கும். ஃப்ளைட்டை கொடுத்து ஓட்டுனாலும் என்ன பண்ணணும், ஐன்னு உட்காந்து என்ன பண்ணணும், ஸ்டேரிங் பிடிச்சிடும், பயம்லாம் இருக்காது. அந்த அடாலசன் ஏஜ் அடைஞ்சவொன்னே தான் என்ன ஆகுது, அந்த பயம், வெக்கம், மண்டகணம் எல்லாமே வந்துடும். இதில் எது இருந்தாலும் பிரச்சனை, பயம் இருந்தாலும் பிரச்சனை, வெக்கம் இருந்தாலும் பிரச்சனை, மண்டகணம் வந்தாலும் பிரச்சனை.
சரியா? எல்லாமே டேஞ்சர், எதுவும் இருக்கக்கூடாது. குழந்த மாதிரி இருக்கணும். குழந்தைக்கு அது எதுவுமே தெரியாது. ஆமாம் தானே? பயம் வைக்க ஏதாவது இருக்கும். போலீஸ்காரன் கன்று வச்சுட்டு நிற்கிறான், மிஷின் கன்று வச்சுட்டு. நம்மளாக இருந்தால் பயந்துட்டு ஓடுவோம். போலீஸ்காரனை பார்த்தோம், அது என்ன பண்ணு போயிட்டு இது என்னது எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும். ஆமாம் தானே? அப்படி இருக்கணும். எதுவுமே இருக்காது, பயம் இருக்காது, வெக்க இருக்காது, அது மாதிரி இருக்கணும். சீனாவில் உள்ள அது இருந்துச்சுன்னா எதுவும் கற்றுக்க முடியாது. சீனாவில் உள்ள காற்றடி வண்டல் பீடபூமி தான் மிக கனமான காற்றடி வண்டல் படிவாகும். இதன் உயரம் அடேப்பா 330, பல ஆயிரக்கணக்கான வருஷமாக அந்த வண்டல் படி போய் படிஞ்சு திக்னஸ் எவ்வளோ இருக்காமா மணல் மட்டும். அங்கே உருவாகக்கூடிய அந்த நதி, அங்கே இருந்தால் மழை பெய்கிற தண்ணி நதியாக மாறி வருது. அதனால தான் அந்த தண்ணி எப்படி இருக்குது, மஞ்சளாக இருக்குது. மஞ்சள் நதி, ஹுவாங்கோ அதுக்கு பேர், நதிக்கு பேர். அவ்வளோதான். பிரேக் வேணுமா? கடல் நீரால் உருவாக்கும் நிலத்தோற்றம் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அலை மட்டும் கிடையாது. கடலில் கடல் நீர் இருக்கு இல்லையா, அது இயக்கத்திலே இருக்கும். கடல் நீருடைய இயக்கத்தை 3 வகை இருக்குது. ஒன்று அலை, அடுத்தது ஓதம், நீரோட்டம். அலைக்கு வந்து இங்கிலீஷில் வேவு, ஓதம் டைடு, நீரோட்டம் கரண்ட், ஓஷன் கரண்ட். அலைனா என்ன சார் கேள்வி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அலைனாக்கா இப்போ நீர்ப்பரப்பு இருக்குது, இந்த நீர்ப்பரப்பு மேலே வளிமண்டலம் இருக்குது. இந்த வளிமண்டலம் என்னாகும், நகரும். வளிமண்டலம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரத்துக்கு பேர் என்ன, காற்று. 2 பொருள் தானே. அது இல்லாமல் எங்கேயும் தண்ணிக்குள்ளே என்ன இருக்குது, இந்த வளிமண்டலம் உள்ளே பூந்துருக்கும். இப்படி மண்ணுக்குள்ளே எப்படி பூந்துருக்கு, அது மாதிரி தண்ணிக்குள்ளேயும் இருக்கும். இப்போ இந்த காற்று மூவ் ஆகும்பொழுது என்ன ஆகும், இந்த தண்ணியை இழுக்கும் பிடிச்சி, ஃப்ரிக்ஷன். இந்த வளிமண்டலத்துக்கும் இந்த காற்றுக்கு நடுவே ஃப்ரிக்ஷன் இருக்கும். அது பிடிச்சி இழுக்கும், போகாத அப்படின்னு பிடிச்சி இழுக்கும். சரியா? அப்போ இந்த 2க்கு நடுவில் வளிமண்டலம் நீருக்கு இடையே இருக்கக்கூடிய உராய்வு விசை, அப்புறம் இந்த காற்று இந்த திசையில் வீசுது. காற்று ஏன் வீசுதுன்னு அப்புறம் தெரிஞ்சுக்குவோம். இப்போ வீசும் பொழுது வளிமண்டலத்துக்கும் இந்த நீருக்கும் பரப்புக்கும் இடையே உள்ள உராய்வு விசைனால அந்த தண்ணி என்ன ஒன்றுனா இங்கே உள்ள மாலிகுல் இப்படி மேலே எந்திரிச்சு கீழே விழுகும். தண்ணி நகராது. கடல் அலையப்போ தண்ணீர் என்னவாது, காற்று இப்படி வீசுதுன்னா அந்த திசையில் தண்ணி இப்படி மாலிகுல், இங்கே உள்ள மாலிகுல் நகர்ந்து ஓடாது. இப்படியே அப்படி ஓடிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நீரோட்டம். கேட்பாங்க, கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். கடல் அலையின் பொழுது நீர் மூலக்கூறு செங்குத்து இயக்கத்தில் ஈடுபடும். தண்ணி இப்படி மேலே போயிட்டு கீழே வந்து விழுவும். அதுமாதிரி இங்கே உள்ள தண்ணி மேலே வந்துட்டு இப்படி கீழே விழுவும், இங்கே வந்துட்டு விழுவும். அலை தான் நகரும். தண்ணி என்ன ஆகாது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயராது. அலைனா இது இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த கிரிக்கெட்டு இது மாதிரிலாம் பார்க்கும்பொழுது ஸ்டேடியத்தில் உட்காந்துட்டு இப்படி கையை பிடிச்சிட்டு எந்திரிச்சு உட்காருவானுங்க. வரிசையாக எந்திரிச்சு உட்காருவானுங்க, வரிசையாக நின்றுக்குவானுங்க கை பிடிச்சிட்டு. ஒருத்தன் எந்திரிச்சு உட்காந்தோன்னு இன்னொருத்தன் எந்திரிச்சு உட்காரும். அப்படி இப்போ தூரமாக இருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அலை போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அவன் எப்படி மூவ் ஆகலை, அவன் தான் அந்த தண்ணின்னு வச்சுக்கோங்க. தண்ணி ஹரிசாண்டலாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது. சரியா? அப்படி கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய அந்த இது என்ன பண்ணும், இப்படி போய் டம்முன்னு அடித்து இப்படி வரும். அப்போ கரை என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கும், கடல் அலையை அரிக்கும். அந்த பக்கமாக நீரோட்டம், தண்ணி ஒரு திசையில் ஓடிக்கிட்டு இருக்கும். அதை இங்கே அரித்த மண்ணை கொண்டு வந்து இது கீழே போடும். இது அரிச்சிட்டு வந்து போட்ட மண்ணை என்ன பண்ணிடுது, அந்த அலை இது ஓதம் நீரோட்டம் அதை எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல டெபாசிட் பண்ணிடும். அப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, கடற்கரையில் நிலத்தோற்றங்களை உருவாக்குறாங்க. அப்போ கடல் நீரால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றம், அதுதான் சரியான வார்த்தை. ஆனால் அவன் அலையை மட்டும் போட்டிருக்கான். சரி, கடல் நீர் மேலெலும்பி சரிவதே கடல் அலை எனப்படும், வேவ் இங்கிலீஷில். இது மேல் வளைவையும் கீழ் வளைவையும் கொண்டிருக்கும். பார்த்தோமா? இது மேல் வளைவு வளைஞ்சிருக்கா, இது கீழ் வளைவு. மேல் வளைவுக்கு பேர் இங்கிலீஷில் க்ரஸ்ட்டு, கீழ் வளைவுக்கு பேர் வேறு இங்கிலீஷ் மீடியம்
வேவில் ட்ரக்கு, அது ட்ரக், TROUGH ட்ரக். க்ரஸ்ட்டு CREST, UST போட்டக்கூடாது. அந்த க்ரஸ்ட் ஆயிரும். எந்த க்ரஸ்ட்டு? புவி மேலோடு. அது கிடையாது. CRUST தானே அந்த க்ரஸ்ட்டு. ஆமாம். அடுத்தது கடல் அலை, நிலவாட்டம் அமைக்கும். நிலவாட்டம்னானது டெனுடேஷன் ப்ராசஸ். ஒரு இடத்துல அரிச்சு இன்னொரு இடத்துல மேட்டில் அரிச்சு பள்ளத்தில் போகிறது நிலவாட்டங்கிறது. கிரேடேஷன் இங்கிலீஷில், அதுக்கு பேர் இன்னொரு பேர் டெனுடேஷன். பழைய பேர் நான் படிக்கும்பொழுது 15 வருஷத்துக்கு முன்னாடி. சரி. அரித்தல், கடத்தல், படிவித்தல் கடல் அலைகளின் முக்கிய செய்யலாம். கடல் அலை மட்டும் செய்ய மாட்டார். கடல் அலை, ஓதம், நீரோட்டம். ஓதம் நீரோட்டத்தை பற்றி பார்ப்போம். ஓசனோகிராஃபினே ஒன்று இருக்குது, ஒரு டாபிக் வரும், அதில் பார்ப்போம். இது எல்லா வேலையும் செய்யுது. இதன் செயல்கள் கடற்கரை ஓரங்களில் மட்டுமே காணப்படும். நடுவில் தான் இங்கே அரிக்கிறதுக்கு லேண்ட் இல்லையே. கடற்கரை ஓரத்தில் தான் லேண்டு. அதை அரித்து அரிக்கிற இடத்துல ஒரு நிலத்தோற்றம், டெபாசிட் பண்ணுற இடத்துல இன்னொரு நிலத்தோற்றம். எரோஷனல் லேண்ட்ஃபார்ம், கடல் ஓங்கல், ஓஷன் கிளிஃப்ட், ரிவர் கிளிஃப்ட் இருக்குது. இது வேறு ஓங்கல், செங்குத்தான பாறை இருக்கும். எல்லாம் வார்த்தையெல்லாம் புதுசாக இருக்குது. எல்லாம் திரும்ப திரும்ப இன்ட்ரெஸ்ட்டோடு பார்த்தீங்கன்னா போதும், குழந்தைத்தனமாக ஞாபகம் வந்துடும். எதுவுமே எதை நீங்கள் கற்றுக்கணும், எல்லாமே புதுசு தான் நமக்கு. இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் எல்லா செயலுமே புதுசு தான். அது ப்ராக்டிஸ் பண்ண போனால் ஃபஸ்ட்டு தப்பு தான் பண்ணுவோம். எடுத்தோன்னே கரெக்டாலாம் யாரும் பண்ண முடியாது. தப்பு பண்ணி பண்ணி அந்த வார்த்தையெல்லாம் அப்படியே கற்றுக்கிட்டே இருக்கணும், பழகிட்டே இருக்கணும். அது கூட தப்பை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாவர வரைக்கும் தான் வாழ்வு. அப்படி இருந்தீங்கன்னா இளமையாக இருக்கீங்கன்னு அர்த்தம், குழந்தைத்தனமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? சின்ன தப்பு பண்ண ஐயோ போச்சுடா தப்பு பண்ணிட்டேன்னா நீ முத்தி போயிட்டேன்னு அர்த்தம். தப்பு செய்யாமல் எதுவுமே பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கணும். அதுமாதிரி ப்ராக்டிஸில் எல்லாமே ஈஸியாகிடும். கடல் ஓங்கல், இந்த மாதிரி கடல் கரையில் செங்குத்தாக இருக்கும் லேண்டு, செங்குத்தாக இருக்கும், ஓங்கி நிற்கிறது, அதான் ஓங்கல். இங்கிலீஷில் கிளிஃப்ட்டு, ஓஷன் கிளிஃப்ட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அரித்தல் நிலத்தோட்டம். அடுத்தது அப்படியே படிச்சுட்டு போயிடலாம். கடலை நோக்கி இருக்கும் பாறைகள் மீது கடல் அலைகள் மோதுவதால் அப்பாறைகள் அரிக்கப்பட்டு வன் சரிவை. நல்லா செங்குத்தான சரிவு இருக்கா, வன் சரிவு. பாறைகள் உருவாகிறது. வன் சரிவை கொண்ட பாறைகள். செங்குத்தான சுவர் போன்று காணப்படும் பாறைகள் ஓங்கல்கள் எனப்படும். சி கிளிஃப்ட், கிளிஃப்ஸா கிளிஃப்ட் வராதா, கிளிஃப் அவ்வளோதான். கடல் குகை, கிளிஃப் தான், டீ வரக்கூடாது, கிளிஃப். அடுத்தது கடல் குகை. அந்த பாறையில் அடித்து சாஃப்ட் லாக் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஓட்டம் இந்த மாதிரி போயிடும் கடலுக்குள்ளே. ஒரு சில படத்தெல்லாம் பார்ப்பீங்க, அந்த குகைக்குள்ளே போயெல்லாம் சண்டை போடுவானுங்க, அந்த மாதிரி. அப்புறம் முடிஞ்சதுன்னா என்ன பண்ணுவானுங்க, உள்ளே போய் ஏன்னாவது கூட்டிகிட்டு போய் ஒரு லிங்கமோ பசுமாட்டையே வெட்டி விட்டு வந்துடுவானுங்க, சிலையை செதுக்கி விட்டுருவானுங்க. அப்புறம் அங்கே ஒரு ஜாலக் வேலையெல்லாம் நடக்கும். அந்த குறிப்பிட்ட டைமில் பார்க்கலன்னா அது தண்ணிக்குள்ளே மூழ்கிடும், சிவலிங்கத்தை பார்க்க முடியாது, புனிதமானது. அப்புறம் அங்கே தான் அகஸ்திய முனிவர் என்ன பண்ணார், சிவனுக்கு பாலாபிஷேகம் நெய் அபிஷேகம்லாம் பண்ணார் அப்படின்னா கதையெல்லாம் விட்டுருவானுங்க. அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். அதான் இப்படி தான் உருவாக்குது, அந்த குகை இப்படி தான் உருவாக்கப்படுது. சரி. கடல் அலைகள் தொடர்ந்து கடல் ஓங்கல்களின் மீது மோதுவதால் அடிப்பகுதி அரிக்கப்பட்டு துவாரம் போன்ற அமைப்பு. வே கடல் குகை. போயிட்டு ஒன்வே போயிட்டு அந்த பக்கம் தான் வர முடியும். அது தொடர்ந்து அரிச்சிக்கிட்டே இருக்கும், அந்த பக்கம் பொந்து விழுந்துடும். அப்போ ஆர்ச்சு, இந்த பக்கம் உள்ள பொந்து அந்த பக்கம் உள்ள வரலாம், வெளியில் வரலாம். அதுக்கு பேர் அந்த ஆர்ச்சு. பாதி வரைக்கும் அரிச்சிருக்கு, போயிட்டு போன வழியிலே ரிட்டன் வந்தால் குகை ஒன்வே. அரிச்சு அந்த பக்கம் வரைக்கும் போயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, மேலே ஆர்ச்சு மாதிரி இருக்கும், அதில் போவோம். கடல் வளைவு, கடல் வழி, சி ஆர்ச். எல்லாம் யார் பண்ணுறா, கடவுள் செய்கிறாரா, கடல் அலை செய்யுது. அந்த மாதிரி
அப்புறம் அடித்து என்ன ஆகணும், மேலே உள்ள ஆர்ச்சி விழுந்துடும். கடலால் அடித்து ஆர்ச்சி விழுந்து தனியாக இந்த மாதிரி நிற்கும். கடல் தூண். சரி, வளைவை பார்ப்போம். அருகிலுள்ள இரு கடற்குகைகளின் நீட்டு நிலங்கள் மேலும் அரிக்கப்படுவதால் அவை இணைந்து ஒரு வளைவு போன்ற அமைப்பே ஏற்படும். அதென்ன சார், அருகில் உள்ள இந்த பக்கம் அரிச்சிட்டு வருது, அதே மாதிரி அந்த பக்கம் அரிச்சிட்டு வருது, ரெண்டு ஒரு சமயத்தில் நான் சேர்ந்து இந்த மாதிரி ஆயிடும். இதில் உள்ள பூந்து அந்த பக்கம் வந்துடலாம். அதான் சொல்கிறான். இவ்வளைவுகள் கடல் வளைவுகள் எனப்படும். நீல்தீவில் அந்தமான் நிக்கோபாரில் நீல்தீவில் இருக்காமா கடல் வளைவு. எடுத்துக்காட்டு இந்த பாருங்க, இது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப டீப்பாகவும் இருக்கும். அடுத்து கடல் தூண் ஸ்டாக். இது உடஞ்சி விழுந்துருச்சு, தனியாக நிற்கிது. ஏதோ படத்தில் கூட நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பானுங்க தானே. நல்லது. கடல் வளைவு மேலும் அரிக்கப்பட்டு அதன் வளைவுகள் உடைந்து விழுகின்றன. இந்த பாட்டு. அப்புறம் என்ன தூண் மட்டும் நிற்கும் இந்த மாதிரி. இதில் எஞ்சிய தூண். இது தூண், இது எஞ்சிய தூண். இது இன்னும் அடித்து என்ன ஆயிரும், காலியாகி துளுண்டாயிரும். சினிமாவில் பாட்டுலாம் வரும் பாருங்க, இது மாதிரிலாம். ஒரு தூண் போன்று காட்சியளிக்கும். இதுவே கடல் தூண் எனக்கு வரும். ஸ்டாக். ஸ்காட்லாண்டில் உள்ள ஓல்டு மேன் ஆஃப் ஹோய், அந்த இடத்துல ஓல்டு மேன் ஆஃப் ஹோய் ஸ்காட்லாண்டில் இருக்காமா. பிரிட்டிஷ் இருக்கான்ல, அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தீவு அது ஸ்காட்லாண்ட். ஓல்டு மேன் ஆஃப் ஹோயா, அங்கே வந்துருச்சு பாருங்க. எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கான். அங்கே ஸ்காட்லாண்டில் இருக்குது. ஏதாவது படத்தில் கட்டாயம் வந்துருக்குமே, இது வரும் பாருங்க, பாட்டில் வரும். அலை அரிமேடை, வேவ் கட் பிளாட்ஃபார்ம். வேவ் கட் பிளாட்ஃபார்ம்னா இங்கே இருக்குது பாருங்க. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய பாறையாக தான் இருந்திருக்கும். இந்த இடத்துல பாறை இவ்வளோ பெருசு இருந்திருக்கும். இதை அரித்து இந்த பாறையை கரைச்சி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல மணல் திட்டு கிடையாது, பிளாட்ஃபார்ம். அதில் நடந்து போகலாம். இந்த இடத்துல இது இவ்வளோ பள்ளமாக இருக்கும்ல, இவ்வளோ ஹைட்டு கூட இருக்கலாம். கடற்கரையில் வேவ் கட் பாறை ராக்காக இருக்கும். மணலாக இருந்தால் அதுக்கு பேர் பீச்சு. இப்போ மணல் கொட்டி கிடக்குது, அது பீச்சு. இங்கே அரிச்ச மணல்லாம் என்ன பண்ணணும், ஒரு இடத்துல கொண்டு போய் கொட்ட தானே வேணும். கொட்டி ஒரு கடற்கரையில் மெரினா பீச்செலாம் இருக்குல்ல, அது பீச். அது வந்து டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம். அவ்வளோதான். ஓங்கல் மீது அலைகள் மோதுவதால் சற்று உயரத்தில் அரித்தல் ஏற்பட்டு அலை அரிமேடை தோன்றுகிறது. அலை அரிமேடை பெஞ்சு, சீஃப், திட்டு, திடல், சமவெளி எனவும் அழைக்கப்படுது. எத்தனை பேர் இருக்காமா. அடுத்தது கடற்கரை, படிவித்தல் நிலத்தோற்றம். வேறு எங்கேயோ அடித்து கொண்டு வந்து என்ன பண்ணுவோம், பக்கத்தில் ஒரு லேண்டு கரையில் பள்ளமாக இருக்கும், அந்த இடத்துல மணலை கொட்டி விட்ருவோம். கொண்டு போய் கொட்டுறவர் யாருன்னா நீரோட்டம். நீரோட்டம்னா என்னன்னு பார்த்தோம், கடலில் ஒரு டைரெக்ஷனில் தண்ணி ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், நமக்கு தெரியாது. பேரக் ரீல்ஸ் யூஸ் பண்ணுவான் பாருங்கள். நீரோட்டத்தில் மாட்டிக்கிட்டேன், நல்ல வேலை, அதுக்கு ஆப்போசிட்டில் மாட்டியிருந்தேன்னா லேட் ஆகும் அப்படின்ட்டு பேசுவான். ஆமாம் தானே, தமிழே கொலை பண்ணிடுவானுங்க. நான் போகக்கூடிய திசையிலேயே கடல் நீரோட்டம் இருந்ததுனால தப்பிச்சிக்கிட்டேன், ஈஸியாக இருந்தது எனக்கு நீந்துறது, எனக்கு எனர்ஜிலாம் சேவ் ஆச்சு எல்லாம் சொல்லுவான். நம்ம எனர்ஜி எப்படி சேவ் ஆகும், கடல் நீரோட்டத்தில் கை காலை ஆட்ட வேண்டாம். கை காலை அதிகமாக ஆட்டணுன்னா என்ன பண்ணணும், கார்போஹைட்ரேட்டு உடையும், அதான் சேவ் ஆகுது. அதான் இப்போ போய் பாருங்கள், அந்த சீன்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சயின்ஸ்லாம் புரியும் உங்களுக்கு. அடுத்தது பீச். கடல் அலைகளால் அரிக்கப்பட்ட மணல் மற்றும் சரளை கற்கள் கடல் ஓரத்தில் படி வைக்கப்படுகிறது. அதான் கடற்கரை, பீச். மணல் பாங்கான இடம் தான் பீச்சு. இந்த மாதிரி பாறை இருக்கிற இடத்த பீச்சுன்னு சொல்லக்கூடாது, சரியா. இது கடல் அலைகள் மிக முக்கியமான ஆக்கச் செயல். நம்ம லேண்டு உருவாகுதா, டெபாசிட் பண்ணுற லேண்ட் உருவாகும். அடுத்தது உதாரணம் மும்பை ஜூஹு கடற்கரை, சென்னை மெரினா கடற்கரை, ஒரிசாவின் பூரி கடற்கரை. கடற்கரை பேர் அது, சரியா. அங்கே தான் ஜெகநாதர் கோயில் இருக்கார், பூரி ஜெகநாதர் கோயில். சாவியை கூட நம்ம திருடிட்டு வந்துட்டோன்னு கதை விட்டானுங்கள்ல, பூஜை ஜெகநாதர் கோயில் சாவி நம்ம திருடிட்டு வந்துட்டோமா, தமிழை திருடிட்டு போயிட்டான்ட்டானுங்க. இங்கே வந்து தமிழ்ன்றானுங்க. யார் படிங்க, ஓட்டு போடுறீங்க எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கீங்க தானே, என்னை தவிர எல்லோரும் ஓட்டு போடுவீங்க.
இதெல்லாம் பாருங்கள், நடக்கிறத பாருங்கள். மணல் திட்டு, பார், இதே மாதிரியான இதே கரையில் போய் கொட்டி விட்டுரும், கரை வந்து மணல் பாங்காக மாறிடும். அது போக கடலுக்குள்ளேயே என்ன பண்ணுன்னா மணல் திட்டெல்லாம் உருவாகும். இந்த மாதிரி ஸ்பிட்டுன்னு சொல்லுவாங்க, மணல் திட்டு. இது ஆக்சுவலாக கடல் கரை. இது இந்த பக்கம் இப்படி கடல் நீரோட்டம் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படியே நீட்டிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, மணல் திட்டு அங்கே உருவாக்கிறது. மணல் திட்டு இங்கே இருக்கலாம், அல்லது இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல கடலுக்கு நடுவில் இல்லை, ஓரத்தில் ஒரு இடத்துல திட்டு இருக்கும். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணுறப்ப கூட கடைசி நாளெல்லாம் போலீஸ் புந்து அடித்தானுங்க பாருங்கள். கொஞ்சம் பேர் போயிட்டு நடுவில் மணல் திட்டில் போய் உட்காந்துக்கிட்டானுங்க. பார்த்தீங்களா? அதெல்லாம் சென்னையில் மெரினா கடற்கரையில் இப்போல்லாம் எல்லாருமே இருந்திருப்பீங்களே. அந்த மாதிரி கடலுக்குள்ளே மணல் திட்டு உருவாகும், அல்லது இந்த மாதிரி நீரோட்டம் இருக்கிறப்ப இந்த மாதிரி மணல் திட்டு. சரியா? அதான் நீண்ட மணல் திட்டு அப்படிம்பாங்க. மணல் திட்டு பார். கடற்கரையில் மணல் படிவுகளான நீண்ட நிலத்தோற்றமே மணல் திட்டு. இந்த மாதிரிலாம் கடற்கரை எங்கேயோ இருக்குது, இங்கே பேர் இருக்குது. இங்கே இம்மணல் திட்டு பெரும்பாலும் கடற்கரைக்கு இணையாக காணப்படும். நீண்ட மணல் திட்டு ஸ்பிட். இந்த மாதிரி இப்படி போய் இது பண்ணிடும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுனா இந்த ஸ்பிட்டு மூடிடும். கடலில் ஒரு பார்ட்டாக இந்த லேண்ட் இந்த இது வந்து தனியாக ஏரியாக மாறிடும். சிலிக்கா ஏரியெலாம் அப்படி உருவானது தான். சரியா? ரைட். அதை பற்றி சொல்லலை உங்களுக்கு. ஓத பொங்கு முகங்களில் நடக்கும். ஓத பொங்கு முகம்னா எங்கே பார்த்தோம்? அரபிக்கடலில் பார்த்தோம்ல, அங்கே அந்த ஏரியாவில் இருக்கும். பாறைகளின் சிதை உறுதலும் அழிதலும் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. வானிலை காரணிகள் தான் அதை சிதைக்கிறாங்க, அதனால் வானிலை. இங்கிலீஷில் வெதரிங். இயற்கை காரணிகளால் நிலம் சமன்படுத்தப்படுதலை டேஸ் என்று அழைக்கின்றோம். நிலத்தோற்ற வாட்டம் அமைத்தல், கிரேடேஷன். அடுத்தது டேஸ் ஆற்றின் மூப்பு நிலையில், டேஸ் ஆற்றின் மூப்பு நிலையில், கமா போட்டுங்க, ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாக நிலத்தோற்றம். மூப்பு லோயர் கோர்ஸா இங்கிலீஷில் டெல்டா. துள்ளல்கள் எங்கே இருக்கும்? இளநிலையில் ஃபஸ்ட்டு லெவலில். வண்டல் விசிறி முதிர்வு நிலையில், மலையை விட்டு இறங்குற இடத்துல. சரியா? மணல் இடுக்கு பற்றி நம்ம எங்கேயும் பேசலை, பட்டு மலை இடுக்கா? சரி. அப்போ மலை பிரதேசங்களில், அதாவது இது கோர்ஜஸ் சொல்கிறாங்க. அடுத்தது சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றங்கள் உருவாவதற்கு காரணம். எப்படி எல்லாரும் கோரஸ் போடுறீங்க? நிலத்தடி நீர் அதான் உறிஞ்சி உள்ளே எடுத்துகிட்டு போய் குகையெல்லாம் உருவாக்குறது அப்படின்னு பார்த்தோமா. எதுக்கு அவசரப்படுறீங்க? 4 வாரத்தையும் படிங்க, 4 இதுவான்னு கம்பேர் பண்ணுங்கள். தப்பெல்லாம் அங்கே பண்ணுவீங்க எக்ஸாமில். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலத்தோற்றங்களில் எது பனியாறுகளின் படிய வைத்தலால் உருவாக்கப்படவில்லை? உருவாக்கப்படவில்லைன்னு கேட்குறாங்க. ட்ரம்லின்னு படிவித்தல், மொரைன்னு அதோட படிவித்தல், எஸ்கரு படிவித்தல். ட்ரம்லின்னு முட்டை மாதிரி இருக்கும், எஸ்கரு நீளமாக இருக்கும், மொரைன்னு அந்த படிவுகள். சறுக்கு தான் சறுக்கிட்டு போனதுன்னு பார்த்தோமா. 2 சறுக்குக்கு நடுவில் இருக்க மேடு அரேட்டு, 4 பக்கம் அரிச்சிட்டு போனால் பிரமிடு. ஆமாம். காற்றின் படிய வைத்தலால் உருவாக்கப்படும் மென்படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் டிராஸ். காற்றடி வண்டல். காற்று அடிக்கிறதுனால வேறு இடத்துல போய் படிக்கிறது காற்று. பர்கான் மென்படிவுகள். பர்கான்லாம் பெரிய பெரிய மணல் திட்டு, டியூன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பர்கான் பெரிய மணல் திட்டு. இது நைஸாக படிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக. என்னது? பர்கான்? ஆமாம், அது ஓகே.
பிறை வடிவில் இருக்கும். பெரிய மணல் திட்டு கொண்டுட்டு போய் அது 10 அடி 10 ஆள் உயரத்துக்கு மணல் திட்டு இருக்கும். அதெல்லாம் இது லைஸாக படிய வைக்கும். சீனாவில் பார்த்தோம்ல காற்றடி வண்டல். இங்கிலீஷில் என்ன லோயாஸா சொன்னால் லோயாஸ் தானே சொன்னான் இங்கிலீஷில். லோயாஸ் இன்னொன்று இருக்குது, அது சொல்லாமல் விட்டானுங்களே. லாயா பாலைவனச்சோலைன்னு சொல்லுவாங்க. ஓயாசிஸ் அதுக்கு பேர். அது ஒன்று இருக்குது. அது வந்து அரித்தல் நிலத்தோற்றம். என்ன ஆகுனாக்கா சினிமாவில் பார்த்துருப்பீங்க, அதுவும் அயன் படத்தில் தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓயாசிஸ் பாலைவனச்சோலை. பாலைவனத்தில் ஒரு இடத்துல மட்டும் என்ன இந்த மாதிரி தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். அதான் பாலைவனச்சோலை. ஏன்னாக்கா சுற்றிலும் மேடா, அங்கே எப்போயாவது வருஷத்தில் 10-15 சென்டிமீட்டருக்கு மிஞ்சி போனால் மழை பெய்யும். அங்கே சுற்றியில் இருக்கிற மேட்டில் உள்ள தண்ணியெலாம் இந்த இடத்துல வந்துடும். இது கூட இந்த இடத்துல ஆக்சுவலாக இங்கே ஏதாவது புயல் கீழே வந்து மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போய் வேறு இடத்துல போட்டிருக்கோம். உடனே இது பள்ளமாயிடுச்சு. அங்கே உள்ள தண்ணியெலாம் இங்கே சேர்ந்து அந்த இடத்துல விவசாயம். பாலைவனச்சோலை படமே இருக்கா? பாலைவனத்தில் இந்த மாதிரி நடுவில் ஒரு இடம் இருக்கும். அதுக்கு பேர் என்னது? ஓயாசிஸ். இந்த பாருங்கள், இதெல்லாம் நேச்சுரலான இடமே தான். அதே அயன் படத்தில் பாட்டில் வரும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இடம். ஆமாவா? உங்களுக்காகவே புது படம்லாம் பார்க்கணும் போல் இருக்கு. அயன் படம் பழசு. இப்போ புது படத்தில் எதுவும் எனக்கு தெரியலன்னு சொல்கிறேன். போட்டில் வருதா? ஆடு மேய்தா? அங்கே போய் ஆடுஜி கட்டு வரா? கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம் கடல் அலை அரித்தல். டேஸின் அரித்தல் செய்கையினால் சறுக்குகள் உருவாக்கப்படுகிறது. பனியாறு சறுக்கு அங்கேயும் கேட்டால் அங்கேயும் கேட்குறான். கிளையாறு இல்லைங்க, இங்கே தப்பாக போட்டிருக்கு போகிறான். ஒரே நிமிஷம். டிஸ்ட்ரிபியூட்டர் கிளையாறு தான் கரெக்ட். ட்ரிபியூட்டரி தான் அது துணையாறு வந்து சேர்றது அப்படின்னு பார்த்துக்கணும். கிளையாறு எது? ஆற்றின் மூப்பு நிலையில் என்ன ஆகுனாக்கா ஒரு ஆறு நிறைய ஆறாக பிரிஞ்சு போகும். நேற்றே பார்த்துருப்போம் கிளையாறு மூப்பு நிலையில். ஏன்னா அங்கே வந்துட்டு ஸ்லோப்பு குறைஞ்சிரும். இப்போ சமதளம் இருக்கு இல்லையா, அங்கே தண்ணி ஊற்றி விடுங்களே, தண்ணி கண்ணா பண்ணான்னு அங்கங்கே அப்படியே போகும், பிரிஞ்சு போகும். ஸ்லோப்பாக இருந்துன்னா சரட்டுன்னு ஓடிடும், ஒரே பாதையில் போயிடும். ஸோ அங்கே ஸ்லோப்பு குறைஞ்சிருச்சு மூப்பு நிலையில், அதனால் நிறைய பிரியும் அங்கங்கே. அதான் சொல்லியிருப்பேன். டெல்டா மாவட்டம் போயுங்க, அதுக்கு பேர் ட்ரைடட் சேனல் அப்படிம்பாங்க. அதெல்லாம் சொல்லாமல் விட்டுருக்கானுங்க, குறுக்கு மறுக்கு ஓடும் அப்படியே. எவ்வளோ நேரம் ஆச்சு? எப்போயிலேருந்து போச்சு? எப்போ ஆஃப் பண்ண? அப்போ தான் ஆஃப் பண்ணா? சரி, இது அப்படியே பார்த்துக்கோங்க. நம்பர்ஸ் ஐ அப்படின்னு ஒரு இதே கிடையாது. வியூவடிய பலத பணியாறுகளின் அரித்தல் செயல். ஓகே கரெக்ட். வியூவடிய பலதற்கு பணியாறுகளின் அரித்தல் கிடையாது. 1 மட்டும் 2 மட்டும் தான் கரெக்டு. ஆறுகள் சமன்படுத்தலின் முக்கிய காரணியாகும். சரி, ஆறுகள் ஓடும் சரிவுகளை பொறுத்து அதன் செயல்பாடு இருக்கும். கரெக்டு, ரெண்டுமே கரெக்ட். சுண்ணாம்பு பாறை பகுதியில் நிலத்தடி நீர் குறைவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். இது நான் முன்னாடி நடத்தும்போது சொல்லியிருப்பேன். சுண்ணாம்பு வந்து சாஃப்ட் ராக்கா, அதில் தண்ணி இருக்கும். ஹார்ட் ராக் இருக்குல்ல, இக்னியஸ் ராக்கு, அது மாதிரி ராக்கு, அதில் தண்ணி ஊறி இருக்காது. அதனால தான் உங்கள் வீட்டுக்கெலாம் வந்துட்டு நிலத்தடி நீர் பார்க்க வரவன் அந்த மிஷினு கிஷன்லாம் என்னென்னமோ வச்சுருப்பான். இருந்தாலும் பக்கத்தில் ஏதாவது கிணறு இருக்கான்னு பார்ப்பான். கிணறு போய் எட்டி பார்ப்பான். உங்களுக்கு என்னென்னு தெரியாது. அவன் என்ன பார்ப்பான்னா, இந்த ஏரியாவில் சுண்ணாம்பு கல் இருக்குதா இல்லையானா அந்த உள்ள அந்த கிணத்துல தெரிஞ்சிடும். சுண்ணாம்பு கல் இருந்துச்சுனாக்கா சீக்கிரமே தண்ணி கிடச்சிருங்க. சரியா? அதெல்லாம் ஒரு டெக்னிக். அதை வச்சு தேங்காய் சுற்றுறது, குச்சி வச்சு ஆட்டுறது, அதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஜாலஜி யாராவது இருக்கீங்களா? இல்லை, சுற்றிலும் பார்ப்பானுங்க.
கிணறுலாம் போய் பார்ப்பான், எட்டி பார்ப்பான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பக்கத்தில் எத்தனை அடி போட்டாங்க அப்படின்னு கேட்பான். அதை வச்சு இத்தனை அடி போடுங்க தண்ணி வந்துடுங்க. கேட்டால் ஒரு பயங்கரமான அதீத சக்தி இருக்கிற மாதிரி. சக்திலாம் இல்லை, இப்படி தான் பார்த்து சொல்லுவாங்க. அப்போ சுண்ணாம்புகள் இருந்தது கிணத்துலனா 100 அடியில் வந்துடுங்க, 100 அடி அதிகம். அங்கே அதில் தெரிஞ்சிடும் அந்த பக்கத்தில் கிணத்துல எத்தனை அடியில் சுண்ணாம்புகள் இருக்கும். 30 அடியில் தண்ணி வரும் பாருங்க அப்படிமா. அந்த கிணறை பார்த்துட்டு வந்து தான் சொல்லுவான் 30 அடியில் சுண்ணாம்புகள் இருக்கும். அப்போ பக்கத்தில் என்ன இருக்கோ அதானே உங்கள் வீட்டிலையும் இருக்க போகுது. அப்போ கிடச்சிருக்கு. அதான் வேறு ஒன்று, எல்லாம் அறிவு வச்சு சொல்கிறது. அங்கே மாயாஜாலம் தந்திரம்லாம் எதுவுமே கிடையாது. சரியா? சரி, அடுத்தது சுண்ணாம்பு பாறை இருக்கிற இடத்துல தண்ணி நிலத்தடி நீர் அதிகமாக இருக்கும். நீர் சுண்ணாம்பு பாறையில் உட்புகாது, உட்புகும். ஒன்று மட்டும், ரெண்டுமே தப்பு. அவ்வளோதான். இதோட இன்றைக்கி போதும். எதாவது டவுட் இருக்கா? இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம்? திரும்ப பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். நேற்று இன்றைக்கி எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ், வெளியியக்க சக்திகள் பார்த்தோம். யார் அதோட ஏஜெண்ட்? யார் யார்? ஆறு, பனியாறு, நிலத்தடி நீர், காற்று, கடல். அவங்களாம் அறிகிற இடத்துல என்னென்ன தோற்றம், படிவிக்கும் பொழுது என்னென்ன தோற்றம். மேக்ஸிமம் பாருங்கள், கதை மாதிரி புரிஞ்சிட்டு வந்தவங்களாம் கரெக்டாக சொல்லியிருப்பீங்க. 50% சொன்னீங்கன்னா இப்போ பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு இப்போ தானே படிக்கிறோம், அதெல்லாம் புரிஞ்சு. ஸ்கூல் பொண்ணுலாம் அப்படியே 100% ஆன்சர் பண்ணுது. உண்மையிடலாம் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா 30 கொஸ்டின் இருக்குது. இதில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சரு, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்லாம் நேற்று 30 கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுது நடத்திட்டு முடித்தோன்னே. அது மாதிரி உங்களால் முடியும். பாருங்கள், குழந்தைத்தனமாக உட்காந்து கவனிங்க. இதோட இது ஓவர். அடுத்து என்ன?